நந்தினி வைப்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு திருப்பி நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரைஸ் பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, இது எல்லாரும் செய்யக்கூடியதுதான் கத்திரிக்காய் சாதம். பட் கத்திரிக்காய் சாதம் பிரசாதத்துக்கு நம்ம ஆனியன் சேர்க்காம தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த மாதிரி வெங்காயம் சேர்க்காத கத்திரிக்காய் சாதம் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாமா? கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ, குடமிளகா ஒரு 1/4 கிலோ, வேர்க்கடலை, இது அரைக்கிறதுக்கு தனியா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சேப்பு மிளகா, அப்புறம் கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்க போகிறோம். அரிசி 1:2 ரேஷியோவில் அரிசி நம்ம வேக வச்சு கொஞ்சம் உதுராக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சாதம் அது வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் தேவையான பொருட்கள் வறுக்கிறதுக்கு அது ஃபஸ்ட்டு வறுத்து ஒரு பொடி பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு சன்ட்ராப், எந்த எண்ணெய் வேணுமோ நம்ம விட்டுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். கிராம்பு ஒரு 5-6, சிகப்பு மிளகாய் ஒரு 10. காரம் அதுதான் காரம் அந்த ரைஸ்க்கு, அதனால போட்டுருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படி இருக்குச்சு, ஏன்னா தனியா சீக்கிரம் செவந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டு ஒரு பெரட்டிட்டு தனியாவை போட சொன்னேன் நான். தனியாவை சேர்த்துக்கிறோம். இங்க பாருங்க, இது நல்லா இப்போ வறுபட்டுடுச்சு இல்லையா? அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி செவக்க வறுத்துன்ட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் பெருங்காயம், உப்பு போட்டு இதை அரைக்க போறோம். ஓகேவா? இந்த பொடிக்கு உள்ள உப்பு மட்டும்தான் போடுறேன். இதுக்கு கத்திரிக்காய்க்கு தனியா உப்பு போடணும். கடலை எண்ணெய், சன்ட்ராப் எண்ணெய், என்ன இருக்கோ அந்த எண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் கூடாது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது பச்சை வேர்க்கடலை. இதுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த பச்சை வேர்க்கடலை தான். நான் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரட்டு நல்லா பெரட்டிக்கலாம். கடுகு பொரியட்டும், பருப்பெல்லாம் செவக்கட்டும், வேர்க்கடலையும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா கடுகு வெடிச்சாச்சு. நம்ம போட்ட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் நல்லா செவக்கா வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற குடமிளகா போட்டுக்கிறோம். குடமிளகாவும் சரி கத்திரிக்காவும் நம்ம கியூபாக தான் கட் பண்ணிக்கணும், சின்ன சின்னதாக. அதை போட்டு ஒரு பெரட்டினதுக்கப்புறம் கத்திரிக்காவை போட போகிறோம். இது நான் சொன்ன மாதிரி 1/4 கிலோ குடமிளகா, 1/2 கிலோ கத்திரிக்காய். பண்டிகை நாள் இல்லாம, பூஜை நாள் இல்லாம இருந்தா அதுல வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நம்மளுக்கு குடமிளகா தேவையில்லை. அந்த வெங்காயத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் குடமிளகா. நந்தினி, உங்களை பாட்டுக்கு பண்ண விட்டுட்டு நான் பாட்டுக்கு பொறுமையா ரெடி ஆயிட்டு இருக்கேன். இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி அப்படின்ட்டு நான் ஈவினிங் லேட் ஆகுது இல்ல, அதனால. சோ நேயர்களுக்கு உங்க சார்பா நான் நந்தினியை வரவேற்கிறேன். வாங்கம்மா. இது உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுமாமா இல்ல? இப்ப ஃபர்ஸ்ட் அந்த பொடிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம். கரெக்டா? ஓகே. இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஓகே. இது அதான் ரைஸ்ல மிக்ஸ் பண்ணச்சே கரெக்டா வந்துடும். அதனாலதான். அண்ட் கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கணும். அதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி ரொம்ப நல்லது. நம்ம எங்கெல்லாம் முடியுமோ சமையல்ல மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் இல்லையா?
இப்போ இந்த கத்திரிக்காவும் இந்த குடமிளகாவும் நல்லா வதங்குது. கத்திரிக்காய் சுருங்குற அளவுக்கு வதங்கணும். ஆமா, அது பாதி வதங்கச்சு அந்த பொடியை போட்டுருவோம். நம்ம முக்கால் வதங்கச்சு கூட சொல்லலாம், பாதி கூட வேண்டாம். அது முக்கால் வதங்கச்சே போட்டுடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் இது. எல்லாமே இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ரொம்ப ஒன்றும் டைம் எடுக்காம ஃபாஸ்டா முடிக்கிற மாதிரி தானே இருக்கு. கரெக்ட். ரொம்ப அண்ட் வந்து இது 2 in 1 பர்பஸா லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கரெக்ட் தான். இல்ல நம்ம கலந்த சாதம், யாராவது இப்ப கெஸ்ட் வராங்க, ஒரு 2-3 கலந்த சாதம் பண்ணணும்னா டக்கு டக்கு டக்குன்னு இதை ஒரு 4 பண்ணிடலாம். எப்போதும் போல வழக்கம் போல இருக்கிற இந்த கலந்த சாதமே பண்ணி ஒரே மாதிரி டெம்போல போகாம வெரைட்டி கொடுக்கலாம். தேங்காய் சாதம் நம்ம டிஃபரெண்டா பண்ணோம். அந்த சன்னா அந்த சாதமும் டிஃபரெண்டா இருந்தது. நம்ம புளியோதரையும் டிஃபரெண்டா இருந்தது. அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த கத்திரிக்காய் சாதம் பண்றோம். ஓகே, நம்ம பிஸி பேலாபாத் பண்ணோம். ஸோ இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட். வருத்தம்ல அந்த சாமான்லாம் இப்படி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா. நந்தினி, இந்த பொடியே நல்ல ஃப்ளேவரா இருக்குல்ல? ஆமா, நல்ல வாசனை இருந்தது. மசாலா பொருள் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு நுகரும் போதே ரொம்ப சாப்பிடணும் போல டெம்ப் பண்ற மாதிரி இருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. வறுத்துக்கிறதும் ரொம்ப அந்த ப்ரொபோர்ஷன்ல கரெக்டா நீங்க வறுத்தீங்கன்னா தான் அந்த வாசனையோட மனமா இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. மிக்சியோட அந்த லிட்டை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல மனம் இருந்தது. ஸோ இது ஃபுல்லா இந்த பவுடர் ஃபுல்லா போட்டுக்கலாம். இது கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு. ஓகே, நீங்க ஜாஸ்தி இருக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ண போறோம். இதுக்கு சரி, இதுக்கு எவ்வளவு ரைஸ் மிக்ஸ் பண்ணலாம்னா 1.5 ஆழாக்குல இருந்து 2 ஆழாக்கு வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கு 1.5 ஆழாக்கு கரெக்டா இருக்கும். சரியா? ரைஸ் வந்து கொஞ்சம் உதுரா நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்ப இதுல எல்லாமே போட்டோம். ஒரே ஒரு பெரட்டு அந்த பொடியை போட்டுட்டு ரொம்ப அதை வதங்கக்கூடாது. ஏன்னா தனியா ரொம்ப வந்தா ஏற்கனவே வறுத்த தனியா இல்லையா, அது ஜஸ்ட் ஒரு பெரட்டிட்டு சிம்ல வச்சு பண்ணுங்க. திருப்பி நான் சொல்றேன், பெருசா வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும் தனியா. ஸோ இப்போ நம்ம இதை ரைஸ்ல போட போறோம். ரைஸ்ல போடுறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே உங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன், நம்ம ரைஸ்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டாதான் அந்த உதிரு தன்மத்தை கொடுக்கும். நம்மளுக்கு எண்ணெயோ நெய்யோ நம்ம அந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் விட்டாதான் அந்த உதிர்ந்து போட தன்மை கொடுக்கும். எப்படி பண்ணலாம்னா, நம்ம ரைஸை வடிக்கச்சியே கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். ஓகே, அதை விட்டீங்கன்னா ஒரு உதிர்ந்து சாதம் இருந்தாலுமே அது உதிரியா இருக்கும். இதே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, உதிர்ந்து அழகா. இது ஆக்சுவலா வடிச்சிருக்கிற சாதம் நம்ம. ஆமா, இது நான் இங்க வந்து வடிக்கிற பழக்கம். குக்கர்ல வைக்கிறத விட வடிப்பேன். அதுதான், நீங்க குக்கர்ல வைக்கச்சே கண்டிப்பா அதை எண்ணெய் விட்டு வச்சாங்க, இல்ல ஒரு துளி உப்பு போட்டு வைக்கணும். அப்ப வந்து அது குழையாம நல்ல உதிரா வரும். இன்னொன்னு 1:2 ஆமா இதோட ப்ரொபோர்ஷன். ஓகே, எப்பவுமே 1:2 தான் இந்த மாதிரி ரைஸ்க்கு. சோ நம்ம இப்போ பாஸ்மதி ரைஸ் தான் அவசியமே இல்லங்கிறது தான். எதுவுமே இல்ல, பாஸ்மதி ரைஸ் நம்ம வந்து கம்பல்சரியா பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது அவசியமே இல்ல. நார்மல் ரைஸ்லயே நீங்க இந்த மாதிரி 1:2 விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அந்த தண்ணி ப்ரொபோர்ஷன். இது நல்லா கலரிட்டோம். இதை எடுத்து இங்க வச்சுக்குவாமா, ஈஸியா இருக்கும் உனக்கு. சரி, இந்த ரைஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு, நான் எப்பவுமே சொல்றது என்ன நந்தினி, இது என்ன சைட் டிஷ்ஷா அந்த காய் இந்த மாதிரி சாப்பிடலாம் போல இருக்கு இல்ல? பட் கலந்து சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட். நான் எப்பவுமே சொல்றது 2 கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதான் ஒரு கரண்டியில தள்ளிட்டு ஒரு கரண்டியில மிக்ஸ் பண்ண முடியும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ரைஸ்க்கு அந்த கத்திரிக்காய்க்கு அது அவ்வளவு பொடி போடணும். பொடி போட்டாதான் உங்களுக்கு இந்த கலரும் கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். ஓகே, சூப்பரா இருக்குமா, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, கிரீன் எல்லோன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்கலாமா ப்ளீஸ்? வேர்க்கடலை எல்லாம் நிறைய போட்டு இது வேற லெவல் பிரியா, செமையா இருக்கு, டேஸ்டா இருக்கு இல்லையா? இது எனக்கு பிரசாதத்துக்கு நம்ம வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு ஆல்டர்னேட்டா தான் நம்ம வந்து குடமிளகா போட்டிருக்கோம். ஓகே, ஸோ குடமிளகா இஸ் ஓகே, யூஸ் பண்ணலாம், பண்றோம். நம்ம இதுல இன்னொரு பஞ்சும் கொடுக்க முடியும். நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கோம்ல, முந்திரி பருப்பு சிரிக்கச்சே தெரியுது, ஆனா அது ஒரு டேஸ்ட் தான். சரி, அது ஹாஃப் புரோக்கன் முந்திரி பருப்பு போடலாம் அதுல. ஓகே ஓகே, பாருங்க முந்திரி பருப்போட பயன்லாம் யாராவது போடுங்கம்மா கமெண்ட்ஸ்ல.
எடுத்து கட் பண்ணி போடுங்க, அப்பதான் தெரியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரியா. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குமா. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே இந்த மசாலா பொருட்கள் அவங்க சேர்க்கறது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து மணமா இருக்கு, வீடே மணக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரெகுலரா நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி நான் வந்து அவங்க இந்த கத்திரிக்காய் வதக்குனப்போ நான் பார்த்தது, மேபி நம்ம பொடி கத்திரிக்காய்லாம் பண்ணுவோம்ல, ஸ்டஃப்டு கத்திரிக்காய், அந்த மாதிரி அந்த ஃப்ளேவர் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ரச சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட அதை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்படி தனியா ஒதுக்கி வச்சுட்டு தயிர் சாதத்துக்கு கூட அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க, நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.